உங்க ஆத்தாவ 3 மணி நேரம் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டால. இத சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்காப்பா? அதா இத கேட்டு நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டமா இருக்குப்பா. நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணத நினைச்சு மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மகளை வெளியில தெருவுல நிப்பாட்டி வச்சது தப்புனா நீங்க அம்மாவ தெருவுல நிப்பாட்டி வச்சதும் தப்பு தானே? வாக்கப்பட்டு வந்த இடத்துல உங்க மகளை எல்லாரும் மரியாதையா நல்லபடியா நடத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த அம்மாவ நீங்களும் அப்படிதானப்பா நடத்தணும். சுயமரியாதைங்கிறது உங்க மகளுக்கும் சரி உங்க பொண்டாட்டிக்கும் சரி எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. அம்மா மட்டும் ஜடம் இல்லையேப்பா, அவங்களுக்கும் எல்லா உணர்ச்சியும் இருக்கு. இன்னைக்கு நீங்க அம்மாவை வெளியில நிப்பாட்டி வச்சது தப்புப்பா, ரொம்ப தப்பு. இனிய வெளியே நிப்பாட்டி வச்சதுக்கு உங்க மச்சான் மாயாண்டி என்கிட்ட வருத்தம் தெரிவிச்சாரு. மன்னிச்சிருமான்னு வாய் விட்டு சொன்னாரு. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களாப்பா? அது சரி, இது வேற ரகம். உங்க ஆணுங்கிற ஈகோ உங்களை கேட்க விடாதுல. ஏதோ ஒரு காரணத்துக்காக யார் மேலயோ எதுக்காகவோ கோபம் வந்தாலும் அத உடனே வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கிட்டதான் காட்டுவீங்க. ஏன்னா அவதான் எல்லாத்துக்கும் இழிச்சவாச்சு, எதிர்த்து பேச மாட்டா. அவளை வாடி போடி அவளே இவளேன்னு பேசினாத உங்களுக்கு கோபம் குறையும். எங்க அம்மாவை வாடி போடின்னு பேச மாட்டாரு, மரியாதையா நடந்துக்குவாரு. அதே மாதிரிதான் உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட நடந்துக்குவாரா? வாடி போடின்னு பேசாம மரியாதையா பேசுவாரான்னு கேட்டான். வெளியில நிப்பாட்டினது தப்புனா எங்க அத்தையே வெளியில நிப்பாட்டினதும் தப்பு தானே? உங்க வீட்டு ஆளுங்க மட்டும் என்ன நல்லவங்களான்னு கேட்டான். எனக்கு அப்படி சிறப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. இங்க இருக்கிற இந்த குடும்பம் கெட்டவங்கன்னு நாம நிரூபிக்கணும்னா நாம நல்லவங்களா வாழ்ந்து காட்டணும்பா. இவங்க முகத்திரையை கிழிக்கணும்னு நான் வந்தேன். ஆனா அவங்க நம்ம முகத்திரையை இன்னைக்கு கிழிச்சிருக்காங்க. இனிமேலாவது அம்மாவை மரியாதையா நடத்துங்கப்பா. உங்க மக மாதிரி அம்மாவும் இன்னொரு வீட்டோட பொண்ணு, அத மறந்துடாதீங்க. முடிஞ்சா அம்மா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். நான் வைக்கிறேன். உரையாடெல்லாம் பலமா இருக்கு. இவன் என்ன 2 நாள் அந்த வீட்டு சோத்து தின்னதுக்கே இப்படி பேசுறா? நீ ஏமா இப்படி பெரிய காரியம் பண்ண? உன்னால இன்னைக்கு மாமா காத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் தேவையா? கதவை பூட்டாதன்னு எம்பது தூரம் உன்கிட்ட படிச்சு சொன்னேன். வேண்டாம்மா, நீ செய்யறது தப்பு, இதெல்லாம் வேண்டாம், கதவை திறந்து விட்டுரு நான் சொன்னல. பேச்சு நீ கேட்டியா? இஷ்டத்துக்கு இப்படி பண்ணி கடைசியில நம்ம வீட்டுக்கு நம்ம தேவையில்லாத அசிங்கம். ஊருக்காரங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி என்னமா பேசுவாங்க? வீட்டுக்கு வந்த பொண்ணு தெருவுல நிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேவலமா பேச மாட்டாங்க. ஏமா நீ இப்படி மாறிட்ட? நான் மாறிட்டேன் தாண்டி, மாறிட்டேன் தான். என் மக வாழ வேண்டிய இடத்த இப்ப வேற ஒருத்தி வந்து அந்த இடத்த புடிச்சிட்டால. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாலே. எல்லார் கண்ணு முன்னாடியோ அவ இந்த வீட்டுல திமிர எடுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்காளே. அதை யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு என் வயிறு எரியுது. நான் அப்படிதாண்டி நடந்துக்குவேன், அப்படிதாண்டி செய்வேன். நீ வேணா பாரு, அவளை இந்த வீட்டுல இருக்க விட்டுருவேனா நானு? எப்படி இந்த வீட்டுல இருக்கான்னு நானு பாத்தர்றேன். நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு போய் சேவகம் பண்ண சொல்றியா, இல்ல அவளை மடியில தூக்கி உட்கார வச்சு கொஞ்சம் சொல்றியா? நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன்னா அவதான் இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருப்பா. அப்ப உனக்கு சரியா இருக்குமா? அதுக்கு